இந்த காம்படிஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இவர் பாட்டுன்னு கன்சிஸ்டன்டா வந்து ஐபிஎல்ல இவரால என்ன முடியுமோன்னு சொல்லிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு ராஜஸ்தானுக்கு. அப்படியே 2019 சீசன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. ஒரு 31 ஆவரேஜோட ஒரு 380 ரன்ஸ் என்னமோ அடிக்கிறாருங்க. ஒரு டீசென்டான பிளே ஃப்ரம் சஞ்சு சாம்சன். ஸோ இதே 2019ல இதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய டிரான்சிஷன் நடக்குது ஃபார் டீம் இந்தியா. எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருந்த எம்எஸ் தோனி வந்து அவருடைய கடைசி மேட்ச் ஆடிட்டாருன்னு அப்போ தெரியாது. பட் மெஜாரிட்டி அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. லைக் வந்து வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டோம், இதுக்கப்புறம் தோனியோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்துல 2020ல அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு தோனி. அண்ட் இந்த சமயத்துல தான் வந்து கேஜிஎஃப்ல வந்து தங்க எடுக்கிறதுக்கு கர்டனுக்கு அப்புறம் யாருன்னு வந்து நிறைய பேர் காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி ஒருத்த காலோட படைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்லாம் அந்த அளவுக்கு ஐபிஎல் உண்மையா சொல்லணும். சஞ்சு சாம்சன் மாதிரியே ஒரு 4-5 பேர் வந்து ஆடிஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியன் டீமுமே நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. காம்படிஷன் லிஸ்ட் எக்ஸ்ட்ராவா தான் போயிட்டு இருக்கு, குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல. 20ல ஆமா அவர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒரு கால் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஐபிஎல் பாத்தீங்கன்னா பெருசா ஒன்னும் பண்ணல. எப்பவுமே சுமாரா விளையாடுற மாதிரி 28 ஆவரேஜ்ல 300+ ரன்ஸ் அப்படியே அடிச்சிட்டு இருக்க சஞ்சு சாம்சனோட வாழ்க்கையில ஒரு 400 வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பவும் ஒரு ஏக்கம். ஒரு சீசன் தான் ஒரு 400 அடிச்சிருக்காரு, நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்ப திரும்பவும் ஒரு 400 ரன்ஸ் கூட அடிக்க மாட்டாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல 21ல அவர் கேப்டன்சி கொடுக்குறாங்க.